ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் வந்துட்டு 3D பேங்கில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி நிறையா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அது ரிலேட்டடாக நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் ரப்பர் பேண்ட் எப்படி மேக் பண்ணுறது வீடியோ நான் அடுத்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஆட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பேசிக் உங்களுக்கு தெரியும், 3D செய்ய தெரியாதுன்னா இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து பேசிக்கே நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1 அப்படின்ட்டு த்ரெட் பேங்கிள் மேக்கிங் பார்ட் 1 போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க. இது வந்துட்டு எப்படி 3D டிசைன் மேக் பண்ணுறது, வளையல் எப்படி வந்துட்டு சேஃபாக வச்சுக்கிறது, அப்புறம் நிறைய வீடியோ வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நீங்கள் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள், நமக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி நமக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமலான பேங்கில் இருக்கட்டும், இல்லை நம்ம ப்ரைடல் பேங்கில் இருக்கட்டும், நல்ல பெரிய பெரிய எவ்வளோ பெரிய செட்டு மினிமல் செட்டாக இருந்துக்காலும் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில், அதிலே வந்து கொடுத்துப்பேன். அதில் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்னால் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணுங்கள். இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். அது வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்துச்சு அந்த வீடியோ. லாங்காக இருந்தால் போர் அடிக்கும், கண்டிப்பாக நானே ஸ்கிப் பண்ணிடுவேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா 3D டிசைன் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு வீடியோவில் வந்துட்டு ஆரி டிசைன், ஆரி ஃப்ரீ கிளாஸ்லாம் வந்துட்டு கான்டாக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆரி உங்களுக்கு பிகினராக இருக்கீங்கன்னா நான் ஒரு ப்ளவுஸ் போடையில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிசைன் எப்படி வந்துட்டு அதை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து கொடுக்க போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்க, அந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக டிசைன் பண்ணியாச்சு இந்த பேங்கிள் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன சின்ன குட்டி குட்டி டிப்ஸு இந்த வீடியோ லாஸ்ட்டில் 3D டிசைன் பண்ணும்போது இருக்கும். அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க. நம்மளோட இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நம்ம வந்துட்டு பேங்கிள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது எல்லோ கலர் பேங்கிள் கிடையாது, சில்க் த்ரெட் கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் பேர்ல், ஒயிட் கலர் வித் கோல்டன் கலர் செயின் கிடைக்குது. இப்போ நிறைய நல்ல இந்த மாதிரி டிசைனர் செயின்லாம் கிடைக்குதுங்க. வாங்கி நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு போடுறமான வளையலும் டிசைன் பண்ணிவிட்டு முக்கியமான என்னென்னா நல்லா பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கணும். கடையிலலாம் ரேப் பண்ணி கொடுப்பாங்களே வளையல், அதை மாதிரி ரேப் பண்ணி வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க உங்களோட ஜுவல்லரி பாக்ஸில். ஃபஸ்ட்டு வந்து மெரூன் கலர் பேங்கிலும் நம்ம டிசைன் பண்ணி வச்சோங்க. இதையும் பட்டர் பேப்பரில் தான் நான் வந்து ரோல் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ரேப் பண்ணி தான் எடுத்து தான் வீடியோ எடுக்கலை, அதனால தான் காமிக்கலாம். இப்போ என்ன பார்த்திங்கன்னா நான் இதில் வந்துட்டு 4 வளையல் வந்துட்டு 2 கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு 4 வளையல் வந்துட்டு 4 கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு நடுவில் அந்த 4 கட் நடுவில் ஒரு 1 கட் வளையல் கொடுத்து டிசைன் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் தென் நடுவில் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் பேங்கிள் அதே கலர்லேயே வச்சு போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் ஃபுல்லாக டிசைன் பண்ணிவிட்டு கீழே வளையல் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஸ்டோன்லாம் விலகிரும். இந்த மாதிரி பேங்கிள் ஸ்டாண்டு வச்சுருப்பீங்க, பேங்கிள் லவர்ஸ்கிட்ட கண்டிப்பாக பேங்கிள் ஸ்டாண்ட் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்துட்டு ஃபுல்லாக காயிற வரைக்கும் அப்படி பண்ணணும். இல்லைனா பேங்கிள் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கூடையோ ஏதாச்சும் வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரமோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் இல்லைனா உட்டன் திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, குச்சி மாதிரி ஏதாவது எடுத்து சம்திங் இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டிங்கன்னா இந்த சைடில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வைக்கல சைடில் இருக்க ஸ்டோன்லாம் அப்படியே விலக ஆரம்பிச்சிடும். அதனால் காயறதுக்கு முன்னாடியே பண்ணிங்கன்னா அது டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும், உங்களுக்கு டிசைன் வந்து அழகாக வராது. இந்த வளையலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் நல்ல டார்க் ஸ்டோன், இந்த ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து ஃப்ளவர் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை சென்டர் ஆர் சைடில் போடுறதுக்காண்டி இந்த 2 கட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 2 கட்ஸ் வளையலில் 3D டிசைன் பண்ண போகிறோம். ஃபைனலாக 3D டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உங்கள் வளையல் வந்துட்டு மெஷர்மெண்ட் டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து அளந்துக்கோங்க. அளந்துட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் என்ன அளவோ கரெக்டாக அதை வந்துட்டு ஸ்கேலை மார்க் பண்ணி ஒரு டாட் மாதிரி 2 பக்கம் வச்சு ஒரு ட்ராக் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ மொபைலில் உங்களுக்கு பிடிச்சமான பிக்சர்
அதாச்சும் உங்களுக்கு மினிமலாக வேணுமா இல்லை கிராண்டாக வேணுமா அப்படின்னு நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கட்ஸ்னால எனக்கு இந்த டிசைன் வந்துட்டு மினிமலாக போதும். ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு தான் பேஸ்ட் பண்ண முடியும், அந்தளவுக்கு ப்ளேஸ் இருக்கும். அதனால் ஒரு சின்ன ஒரு பட்டர்ஃப்ளை மோட்டிஃப் வந்து எடுத்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 கட்டில் பண்ணிங்கன்னா நல்லா பெரிய டிசைனாகவே பண்ணலாம், அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் நீங்கள் வந்துட்டு சென்டரில் இந்த ட்ராக்குக்கு சென்டரில் வச்சு நீங்கள் பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க மொபைலில் வச்சு. அதுக்கப்புறம் OHP ஷீட் எடுத்து சேம் அதே மாதிரியே ஒரு அதே அளவில் ட்ராக் வரைஞ்சி நீங்கள் பேப்பர்லேருந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேஸ் பண்ணுற வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுங்கள். இது நான் வந்து வீடியோ எடுக்கலை, பண்ணும்போது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. தனியாக அதுக்கு மட்டும் எப்படி ட்ரேஸ் பண்ணுறங்கிற மாதிரி வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு மினிமலாக டிசைன் வேணும். என்னோடய saree பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வித் ஒரு லைட் க்ரீன் கலர், ஒரு பீச் க்ரீன் கலர். இப்போ கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்னு கொஞ்சம் நல்லா டார்க்காகவே பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு மினிமல் லுக் போதும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இதை தான் நம்ம இப்போ OHP ஷீட்லேருந்து கட் பண்ணி நமக்கு வளையல் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பேஸ்ட் பண்ணலான்னு நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, OHP ஷீட்டில் டிசைன் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு P7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மோட்டிஃப் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதாவது ஸ்டோன் மேலே ஒரு ஸ்டோன் வெட்டியிருக்கேன் நான். அதுக்கும் வந்துட்டு ஸ்டோன் மேலே ஸ்டோன் ஒட்டணும்னா B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ த்ரெட் மேலே ஒட்டணுன்னா தான் அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணணும். 2 க்ளூவும் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. மாறி மாறி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். எதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அது காயங்களையுமே நீங்கள் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே விலகும், ஈஸியாக வந்துட்டு மூவ் ஆகும். அது ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே ஒட்டினாலும் உங்களுக்கு லைட்டாக நீங்கள் உங்கள் கைப்பட்டால் கூட காஞ்ச பிறகு கூட ஈஸியாக வந்துட்டு டப்புன்னு கீழே விழுந்துடும் அந்த ஸ்டோன். மற்ற டிசைனும் வந்துட்டு கெடுத்துரும். அதனால் வந்துட்டு நீங்கள் P7000 யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபுல்லாக OHP ஷீட்டில் எல்லாமே பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு கட்டர் சொன்னேன் இல்லையா, அந்த கட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நார்மல் சிசர் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு டிசைன் இந்த மாதிரி பெண்டாகி வரும் ஒவ்வொரு டிசைனும். அதில் வந்துட்டு உள்ள கார்னரில் போய் நம்ம டீப்பாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது நீங்கள் நார்மல் சிசர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த செப்பரேட்டாக அந்த கிளியரான சிசர் தான், கட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்படி தான் வந்துட்டு இந்த கட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி நம்ம பேங்கில் வந்துட்டு இப்போ பேஸ்ட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு மைன்யூட்டாக பார்த்து கட் பண்ணணும், ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லைன்னா லைட்டாக நீங்கள் சர்தூசியில் லைட்டாக கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு சர்தூசி கட் ஆகிட மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் டிசைன்ட்டு, டோட்டலாக இதாகிடும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. ஒரு கட் ஒர்க்கை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு காய வர வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேலில் எப்பயும் போல் ஹேங் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோதான் பேங்கிளோட ஓவரால் லுக். இது தான். உங்களோட பேங்கிள் லவ்வர்ஸ் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக டேக் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸும் பண்ணியும் காமிக்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.